என்ன கிடா எவ்வளோ குடிச்சியா? இது மொத்தம் 68,000. 68,000 3 கிடா. என்ன விசேஷம்ண்ணா? இது பொங்கலுக்கு. பொங்கலுக்கா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? கருங்குளம். கருங்குளம். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அது 65 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? இது 58 முடிச்சிருக்கு. 58 லாபமாண்ணா? லாபம் தான் இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? வெயிட் எப்படியும் ஒரு 72 கிலோ 75 கிலோ. கிட்டத்தட்ட 900 ரூபா வந்துடுது. ஆமாம் ஆமாம். என்ன வீரடா? சரி பாருங்க. போட்டு குட்டி ஏற்றி பெரிய வண்டியாவது விட்டாங்க. எல்லாம் அல்சாஜி ஃபார்ம் போகுது. அல்சாஜி ஃபார்ம். அவன் அந்த குட்டியை எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? நம்ம பண்ண வச்சிருக்கோம் தென்காசியில். தென்காசியில்? ஆமாம். சரி சரி. அதனால இப்போ வளர்த்தா எப்போ கொண்டு வருவியா? நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். குட்டி? ஆமாம். சரி. என்ன குட்டினா இது? இது நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி. மயிலாம்பாடி கிடக்கு, பொட்டுக்குட்டி கிடக்கு, எல்லாம் நிறமான குட்டிகள் தான். சரி. எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? இது நம்ம விற்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கோம். யாரும் தேவைப்பட்டா சொல்லுங்க. குட்டி எவ்வளோண்ணா? 5,500க்கும் கிடக்கு, 6 ரூபாய்க்கும் கிடக்கு, 4 ரூபாய்க்கும் கிடக்கு, 3,800க்கும் கிடக்கு. ஒவ்வொரு ரேட்ல பார்த்து கொடுத்துக்கலாம். எத்தனை குட்டி வச்சு? இதில் மொத்தம் 60 குட்டி கிடக்கு. 60 குட்டி மொத்தமாக பண்ணைக்கு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 72 00 97 44 91. இந்த மாதிரி குட்டி வேணா வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். பெரிய 32,000. எத்தனை கொண்டு வந்தியா? 120 ஆடு. கிடா எல்லாம் சேர்த்தா? சரி. வண்டி வாடகை ஒரு அமௌண்ட் ஆகுமா? வண்டி வாடகை இன்னைக்கு கொடுத்தானே ஆகணும். சரி. எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சு? அப்படியா? சரி. பொங்கலுக்கு சரியான போடு. அப்படியா? சராசரி ஒரு கிடா எவ்வளோ போச்சுங்க? ஒரு ஆடு ஒன்று 7,500. சரி. பொங்கலுக்குள்ள ரேட்டு கிடைக்கல அப்படி ஆனால் வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி கிடா ஆடு எல்லாம் வாங்கினா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 87 600 564 23. பாவூர் சேத்திரம். ஒன்னா மயிறு செவனேன்னு கேட்கணும். விடு விடுடா. மரியெல்லாம் அவன்கிட்ட கொடுக்க கூடாது. மரிய கொடுக்க கூடாது. விடுடே. இல்லை நிறைய பேர் போட்டுட்டே எல்லாமே போட்டுட்டே போட்டோம். 13 ரூபா கரையை கேட்டாச்சுப்பா. போட்டுப்பா. விடுப்பா. வாங்கிக்க விடுடே. கையை விடுடே. ரெண்டே குறைச்சாச்சு. 30,000 ரூபா தானே குறைச்சி கேட்க. 2 மாதிரில சொல்லியாச்சு. சொல்லுங்க. நீங்க ஒன்று சொல்லுங்க.
என்னடா அர்த்தம் இல்லாம சொல்லிட்டு காலையில 15 ரூபாய் கரையா 30 ரூபாயா சரி போட்டு 2 பேரும் எனக்கு கோயிலுக்கு தேவைப்படுது நீ எவ்வளவு வாங்கிட்டு போக விடு கையை விடுடே மணியை விடு போட்டும் விடுடே எவ்வளவு நாளும் சொல்லுங்க கொடுத்து வாங்கிட்டு போக விடு போட்டும் மரியை பிடி போட்டு வரும் நிற்கும் என் விலைக்கு தந்தனா ரூபாய் வாங்கிக்கோ ஓ விலைக்கு வேணும்னா நிற்கும் வந்து பிடிச்சிக்கோ போ போட்டும் வாட்ச் உடஞ்சு போச்சுடே வாட்ச் போச்சு ஓட்டுப்பா எவ்வளவுதான் வேணும் இதுக்கு 28 ரூபா வாங்கி விடு என்னன்னு கேளு விடு 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 கையை விடு சொல்லுதேன் கையை விடு ஓ 28 ரூபா சொல்லு சரி போ 30 ரூபா வாங்கி எதை கேட்டாலும் இல்லைன்னா எப்படி எதை கேட்டாலும் இல்லைன்னு சொன்னா எப்படி கையை விடு மரியை விடு சரி விடு 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 சொல்லேன் விடு சொல்லப்பா பேப்பர்ல போயிட்டு இருக்குங்க விடுப்பா எதுக்கு ஒரே அடியா இது என்ன கோயிலுக்கு போகும்போது நீங்க வேற ஆமா அவன் பாட்டுக்கு உங்க பாட்டுக்கு தெரியாது கூட விடு மரியா விடு விடுடே வாங்கிட்டு போடு அந்த மூஞ்சி எடுத்தாச்சு போட்டு நல்ல ஆளு கொடு விடு நீ உனக்கு அதோட முடிஞ்சது வாட்ச் உடச்சு எல்லாமே தவறுதான் பாருங்க மணிக்கு 1000 ரூபாய் மேல விட போட்டு ஏன்னா அங்க போக கூடாது அது என்ன முறை பேசுறீங்க பணம் கொடுக்க போட்டு விடு மணிக்கு 1000 ரூபாய் மேல அதுக்காண்டி எவ்வளவு நாள் வாங்கிட்டு போப்போம் எவ்வளவு நாள் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேக்காப்ல எவ்வளவுக்கு முடிஞ்சு அது 35க்கு முடிஞ்சிருக்கு 2 கிடா 2 அது எவ்வளவு கிடா எவ்வளவுக்கு முடிஞ்சு கிடா 10 750 13 ரூபா சொன்னோம் 10 750 கேட்டா கொடுத்தாச்சு 10,700 750 ரேட்டு இன்னைக்கு இல்லை விலை இல்லையா கம்மி அதான் கேட்டேன் கருத்து கிடா விலை குறைய போயிருக்க கம்மியாக தான் போகுது இன்னைக்கு கொஞ்சம் விலைவாசி கம்மி தான் நம்மளுக்கு தெரியாது பத்து விடுங்க கறிக்கடை வச்சிருக்காப்ல கறிக்கடை மாறி நாட்டுக்கடா பார்த்து வாங்கிருக்கீங்களா நாட்டுக்குட்டி தான் ஒன்லி நாட்டுக்குட்டி தான் வாங்குவாப்ல மற்ற குட்டி வாங்குவாப்ல 2 கடை 54,000 ரூபாய் வாங்கியிருக்கேன் பொங்கல் வியாபாரத்துக்கு வாங்கியிருக்கு ஸ்பெஷலுக்கு சொல்லி விட பொங்கல் 3 கடை 54 கிடையாது உயிரிடா எவ்வளவு இருக்கும்னா உயிர் ஒரு கடா 20 கிலோ வரும் 20 கிலோ ஒரு கறி 20 கிலோ 60 கிலோ ஒரு 3 கடை 900 ரூபாய் நம்ம 900 ரூபாய்க்கு தான் விற்கணும் என்ன தான் விற்கணும் ரைட் ரைட்
ஆடு விலை போட்டா 80 ரூபா எங்க அண்ணன் என்ன கொடுக்க என்ன சொல்லுவேன் சொல்றாங்கண்ணா இது 65 ரூபா சொல்றாங்க. எத்தனை குரால்ண்ணா? 3 குரால் 5 ஆடு. சரி அவனுக்கு 55 ரூபா கிட்ட கொடுத்துருவாங்க. அவனுக்கு 45 ரூபா கேட்காங்க. இந்த 2 மாதிரி எதாட்டுக்கு என்ன மாதிரி ரெண்டு கிடா ஒரு கிடா 90 கிலோ உயிரிட பெரிய கிடா என்னண்ணா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து சமயபுரம் திருச்சி சமயபுரம் எவ்வளோ சொல்றேன்னா இந்த கிடா விலை அதெல்லாம் வந்து 36,000 ஆயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேட்குறாங்க கேட்குறாங்க 60,000 கேட்குறாங்க ஒன்றும் கட்டலாம் கிடா எவ்வளோக்கு முடிஞ்சு? 17,500. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? 20 கிலோ. என்ன சீசன்னா? வளர்ப்பு வாங்கிட்டு பல்லு வச்சுன்னா 2 பல்லு வீட்டுக்கு பயன்பாட்டுக்காண்டி வாங்கி குட்டி வச்சுட்டு பொட்டை குட்டி. எந்த ஊர்னா? களக்காடு. நல்ல மாதிரி தப்பு இப்போ யாரு அவர் கேட்டு கேளுங்க 7,000 இருக்குமா?
வாங்க இப்போ நீ ஒரு ஆள் வந்தீங்கன்னா வேற ஆள் இருக்கா பொருத்தமா சொல்லுங்க இல்லை நான் சீனாவில் நீங்கள் கேட்குற கேள்வி பொருத்தமா சொல்லுங்க இல்லை சொல்லுங்க அது பேரும் தெரியாம கேட்பாங்க நம்ம கேட்க நமக்கு அறிவு தப்பு இல்ல நீங்க 2 பேருமே பேசுங்க நான் கேட்டது 11 எவ்வளவு முடிஞ்சு எனக்கு தெரியல எவ்வளவு தந்தான்னு 10,200 அது உயிரிட எவ்வளவு இருக்கும்ண்ணா உயிரோட 13 கிலோ காரி 13 கிலோ இருக்கும் காரி 13 விலை இல்லையாண்ணா விலை இல்லையா விலை இல்லை நீ நட்டு 1000 நட்டம் என் மாப்பிள்ளை என்ன குட்டி குட்டி எவ்வளோண்ணா நாங்கள் ஒரு 3 ரூபா சொல்லுவோம்ண்ணே நாட்டுக்குட்டினே 2 ரூபா தான் கொடுத்துருக்கோம் சரி எவ்வளோ வரீங்க 11,000 நாட்டு போட்டு என்ன 200 சேர்த்துட்டு போட்டு கேள்வி மேல இருக்கு மாதிரி நல்ல 2,500 வாங்குறேன் 2,500 நான் வாங்கிருக்கேன் சொல்லிட்டா 200 கொடுங்க சரியா வருமே வேண்டாம் அவரு கொடுக்கல நானா போட போறேன் அவரு கொடுக்கலாமா தம்பிக்கு எடுத்துக்கிறது 100 கொடுக்கல கொடுக்க மாட்டாரு வேணும் 2 தான் நீங்க யாரும் கேட்க குட்டி நல்ல குட்டி கணக்கு தெரிஞ்சு 500 போகுதுமா கண்ணுக்கு தெரிஞ்சு போகுதுமா தெரியாம சீட்டை 50 பால் இருந்துச்சுன்னா பால் ஒரு 10 மாறி நல்ல நாட்டு மரிமா அது நாட்டு மாதிரி ஏமா பெரிய வழியா இருந்தாலும் பால் குடிக்க முடியும் நம்ம குழந்தை எவ்வளோக்கு முடிஞ்சு 200 2100 விலை இல்லையா இன்னைக்கு விலை இல்லை இன்னைக்கு விலை மதிப்பு இல்லைன்னா நல்லா 2,500 போகும் வாங்க மாட்டாங்க இருக்குங்க ஆடு மாதிரி அடி ஆடு 2 குட்டி ஆமாண்ணே 2 குட்டி என்ன குட்டிண்ணா ஒன்று அடாமரி ஒன்று பொம்மரி சரி நாட்டுக்கிட்ட நாட்டு ஆடு எத்தனை பல்லுண்ணா பல்லு 6 பல்லு 6 பல்லு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா எட்டயபுரம் எவ்வளோ சொல்றீங்கண்ணா 20 சொல்கிறேன் 21,000 இந்த ஆடு உயிர் இடம் எவ்வளோ இருக்குண்ணா 30 கிலோ வரும் 30 கிலோ வரும் சரி எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க 19,000 ஊற்றலாம் 19,000
உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 6383327882. வளர்ப்பு ஆடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இருக்க மாட்டேன். சரி எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். 1000 முதலேருந்து இப்போ வரைக்கும் ஊற்றலாம். சரி